மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாளை புத்தாண்டு பிறக்கிற வேளை நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார். விவேகானந்தன் சொன்னதைப் போல அரசியல் கட்சி தலைவர்கள் நாளைய தினம் தொண்டர்களை சந்திப்பதையும் இந்த எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற ஒரு நாள் இடைவெளியில் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இதனை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற மாவட்ட செயலாளர் தம்பி பாவாணன் அவர்களே, அகரன் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, ஒரு நாள் இடைவெளியில் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கு ஓடோடி வந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் கிராமத்திற்கு அருகே உள்ள வேங்கவயல் கிராமத்தில் நடந்திருக்கிற கொடூரம் இழிவினும் இழிவான இழி செயல். ஒவ்வொரு தமிழனுக்கும் இது தலை குனிவு. தமிழன் என்று சொல்லிக் கொள்வதற்கே வெட்கக்கேடு. வேங்கை வயல் அவலம், பேரவலம். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 20 ஆண்டுகள் என்று கருதுகிறேன், திண்ணியத்திலே இந்த கொடூரம் நடந்தது. எந்த ஆண்டு என்பது எனக்கு மறந்து போனது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டான் என்பதற்காக அவனை 10 பேர் கூடுகிற பொது இடத்திலே அவமானப்படுத்தியது மட்டுமில்லாமல் அவர்களே போய் நரகளை அள்ளி வந்து வாயிலே திணித்த கொடுமை அரங்கேறியது. ஒரு தனி மனிதனுக்கு நேர்ந்த கொடூரத்தை வேங்கவயல் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் மக்கள் அனைவருக்கும் இதை செய்திருக்கிறார்கள். மனித தன்மையற்ற செயல், கேவலத்திலும் கேவலமான செயல், இழிவினும் இழிவான செயல், கொடுமையிலும் கொடுமையான செயல். இதை எப்படி சகித்துக் கொள்வது? ஆனால் வெட்கக்கேடு, தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. இதை சகித்துக் கொள்ளுகிற நிலை தமிழ்நாட்டில் இன்னும் நீடிக்கிறது என்பதுதான் வேங்கை வயலில் நடந்த கொடூரத்தை விடவும் கொடூரமானதாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு திண்ணியத்திலே நடந்த லால்குடி அருகே உள்ள கிராமத்தின் பெயர் திண்ணியம். திண்ணியத்திலே நடந்த கொடுமையை தமிழகத்திலேயே கண்டித்த ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருச்சிராப்பள்ளியிலே கண்டன பேரணி நடத்துவதற்காக நாம் காவல்துறையை அணுகிய போது அவர்களை கைது செய்ய வேண்டிய காவல்துறை நமக்கு பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுத்தது. உடனடியாக அவர்களை கைது செய்திருந்தால், நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட பாராட்டலாம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. நாம் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்த போது
பேரணி நடத்த முடியாது, அனுமதி இல்லை என்று மறுத்ததும் நான் உயர்நீதிமன்றத்திற்கு போனேன். அண்மையிலே நீங்கள் ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீர்கள், ஜெய் பீம் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் உண்மையான கதாநாயகன் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்த வழக்குரைஞர் சந்துரு. இப்போது நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்று விட்டார். அந்த சந்துருவாகத்தான் நடிகர் சூர்யா அதில் நடித்திருப்பார். அந்த சந்துருவை போய் நான் பார்த்தேன். அது காட்சியும் அந்த படத்திலே வரும். அப்போது வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த நேரம். ஆனால் எனக்காக, அந்த பிரச்சனைக்காக, நான் விடுத்த கோரிக்கைக்காக அந்த போராட்டத்தையும் மீறி, வேலை நிறுத்த போராட்டத்தையும் மீறி, வழக்காடுவதில் ஈடுபடக்கூடாது என்று முடிவெடுத்த நிலையையும் மீறி விடுப்பு நாளாக இருந்தது அன்றைக்கு சனிக்கிழமை என்று கருதுகிறேன். அந்த நாளிலும் சந்துரு அவர்கள் வழக்கை நடத்தி அனுமதி பெற்று தந்தார். அந்த படத்திலே அவர் ஒரு பேரிகார்டை தாண்டி குதித்துவிட்டு நீதிமன்றத்திற்குள்ளே நுழைகிற காட்சி அந்த காட்சிதான். அப்போது நாம் நடத்திய பேரணி திருச்சி மாநகரத்தையே திணற வைத்தது. இன்றைக்கும் நீங்கள் பாலிஸ்மேன் என்கிற ஒரு ஆங்கில புத்தகத்தின் அட்டைப்படத்தை பார்த்தால் தெரியும். அந்த அட்டைப்படத்தில் இருக்கிற காட்சி அந்த மாபெரும் கண்டன பேரணியின் காட்சி. அப்போது நான் விடுத்த அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள், இயக்க தோழர்கள் திரண்டார்கள். அன்றைக்கே நமது தோழர்கள் 1,00,000 பேர் பங்கேற்ற பேரணி என்று பதிவு செய்தார்கள். அவ்வளவு பெரிய பேரணி. அப்போதும் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. 2002 நான் ஈழத்திற்கு போனேன். அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று மாநிலத்தின் தமிழ்கூடல் மாநாட்டை முடித்துவிட்டு வன்னியிலே அவரை சந்திப்பதற்காக நான் போயிருந்த போது ஒரு அதிகாலை பொழுதில் 6 மணி அளவில் அவரோடு தனிமையில் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிட்டியது. போனதும் அவர் கேட்ட முதல் கேள்வி, அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, திண்ணியம் என்கிற இடத்திலே வாயிலை மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். அவனை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். இவ்வளவு பெரிய அவலம் நிகழ்ந்த நிலையிலும் கூட எப்படி தமிழ்நாட்டில் தலைவர்கள் நடமாடுகிறார்கள், எப்படி அவர்கள் அதை சகித்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். அதுதான் இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் கேட்டபோது அவர் முகத்தில் அவ்வளவு கொந்தளிப்பு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. சொன்னால் அந்த காட்சியை நான் பார்த்துவிட்டு, அந்த செய்தியை படித்துவிட்டு 3 நாள் என்னால் உறங்க முடியவில்லை என்று சொன்னார். அவர்தான் பிரபாகரன், ஒரு தொன்மையான புரட்சியாளர். ஈழ விடுதலைக்காக போராடுகிறார். காட்டில் வன்னியில் அவர் தன்னுடைய படைப்பரிவாரங்களோடு இருக்கிறார். அவருக்கு லால்குடி அருகே திண்ணியம் என்கிற இடத்தில் நடந்த அந்த கொடுமை உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படவில்லை. என்ன உளவியல் இது? என்ன சமூக உளவியல் இது? நினைத்து பார்க்கவே நெஞ்சு பதறுகிறது. அன்றைக்கு அவர் அப்படி கேள்வி கேட்ட போது என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. வாயிலே மலத்தை திணித்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டால், அவன் உயிரை ஏன் உயிரோடு அவனை விட்டிருக்கிறீர்கள் என்றுதான் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் கேள்வி. அவனை இன்னும் உயிரோடு நீங்கள் விட்டு இருக்கலாமா? இது எவ்வளவு பெரிய கேவலம் என்று சொன்னார். திண்ணியத்தில் நடந்த கொடூரம் ஒரு தனி மனிதனுக்கு நிகழ்ந்தது. அவன் தொகுப்பு வீட்டுக்காக பணம் கொடுத்திருக்கிறான். ஊராட்சி மன்ற தலைவரோ என்னவோ பொறுப்பிலே இருக்கிறான். ஒரு சாதி இந்து. அரசு தருகிற தொகுப்பு வீடு உனக்கு வேண்டுமானால் இவ்வளவு ரூபாய் பணம் கொடு என்று அவன் கேட்டிருக்கிறான். முன்பணமாக ஒரு 2000 ரூபாயை கொடுத்திருக்கிறான். மானம் உள்ளவனாக இருந்தால், சொரணை உள்ளவனாக இருந்தால்
ஒரு பறையன் கொடுத்த பணம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? உனக்குத்தான் அவன் இழி சாதியாயிற்று. சாதியால் அவன் பறையன், ஆனால் கொடுத்த பணம் அவனுக்கு தேட்டுப்படவில்லை. அவன் கேட்டவுடன் அவன் மானமுள்ளவனாய் இருந்திருந்தால் உனக்கு தொகுப்பு வீடு கொடுக்க முடியாமல் போய்விட்டது, இதோ தருகிறேன் என்று கொடுத்திருக்க வேண்டும். அந்த இடியட் சாதிவெறியன் என்ன செய்தான் என்றால், அவனே போய் மெனக்கிட்டு கையால் போய் மலத்தை எடுத்து வந்திருக்கிறான். இது எவ்வளவு கீழான புத்தி! எடுத்து வந்து 10 பேர் முன்னிலையில இதை நீ தின்ன வேண்டும், என்னை பொது இடத்திலே வைத்து பணம் கேட்டு விட்டாய். பொது இடத்திலே வைத்து கேட்டதுதான் அவருக்கு பெரிய அவமானம். அந்த கேவலம் தமிழனுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இன்னொரு தமிழன், வன்னிக்காட்டு தமிழன், ஈழத் தமிழன், ஈழ விடுதலை புரட்சியை நடத்திக் கொண்டிருக்கிற ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் பிரபாகரன் கேட்டார், அவனை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு பதைத்தது. அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அது கேவலம் என்பது அவருக்கு தெரிகிறது. அதே கொடூரம் இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் எறையூருக்கு பக்கத்திலே உள்ள வேங்கைவயல் கிராமத்தில் நடந்திருக்கிறது. இது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எதிரான முறையிலே குடிநீர் தொட்டியில் போய் அள்ளி கொண்டு போய் கொட்டியிருக்கிறார்கள். இதை விட வேற கேவலம் என்ன இருக்க முடியும்? விஷம் வைத்துக் கொண்டிருக்கலாமே. எப்படி இவர்களால் இதை சிந்திக்க முடிகிறது? இது வேங்கை வயல் கிராமத்தில் மட்டும் நடந்த நிகழ்வு என்று நாம் எண்ணிவிடக் கூடாது தோழர்களே. இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற ஒரு நிகழ்வு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. அது ஒன்றுதான் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் 2 பேரும் பெண்மணிகள். ஒரு வகையிலே ஆறுதலை தருகிறது, பெருமையும் தருகிறது. அந்த பெண்மணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மீசை இல்லாதவர்களுக்கும் துணிச்சல் உண்டு. மீசை இருந்தாதான் பெரிய வீரன், வீரன், துணிச்சல் உள்ளவன் என்று ஆண் நினைத்துக் கொண்டிருக்கிறான். வீரம், தீரம் என்பது மீசையில் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது. அது நெஞ்சத்தில் இருக்கிறது. குடிநீர் தொட்டியிலே மலம் கலந்ததை, மனித கழிவு கலந்ததை விசாரிப்பதற்காக சென்ற இடத்தில் இங்கே பேசிய சிந்துஜா தங்கை, அந்த கிராமத்தை சார்ந்த தங்கை, தங்கையின் துணிச்சலை பாராட்டுகிறேன். எங்களால் இந்த ஐயனார் கோயிலில் போய் சாமி கும்பிட முடியாது. சாமி கும்பிட்டாலும் எங்களுக்கு திருநீர் தரமாட்டார்கள். நாங்கள் வெளியிலே நின்று, வாசலிலே நின்று கும்பிட்டு விட்டு மண்ணை தொட்டுத்தான் நாங்கள் திருநீராக பூசிக்கொள்ள வேண்டும் என்கிற அவலம் இங்கே நீடிக்கிறது என்பதை அவர் அம்பலப்படுத்தினார். உடனே மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே அவர்களும் சாவியை எடுத்து வா, கோவிலை திறந்துவிடு, நீ போய் வழிபாடு செய் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதிகாரிகள் நினைத்தால் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் கோவில்களை திறந்துவிட முடியும், வழிபாடு செய்ய வைக்க முடியும். அதிகாரிகள் நினைப்பதில்லை என்பதுதான். காவல்துறையினர் அல்லது வருவாய்த்துறையினர் பெரும்பாலும் சாதி இந்துக்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவங்க கோவிச்சு கூடாது. நீ எவ்வளவு கொடுமை வேணாலும் சந்திச்சுக்கோ, ஒதுங்கிப்போ. அவர்களை பகைத்துக் கொள்ளக் கூடாது. கேட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், கைது செய்ய மாட்டார்கள். வேங்கையிலே எப்படி நடந்தது? 1 மணி நேரம் தாமதப்படுத்தி இருக்கிறார்கள் சாவியை தராம. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் கோயிலை திறப்போம். எந்த நேரத்தையும் சாமியை ஏன் பூட்டி வச்சிருக்கிற, சாமியை ஏன் சிறைப்படுத்துற, அதை யாரும் கேட்கறது இல்லை.
திறந்து விட்டார்கள். போகிற வழியில் யாரும் புகார் செய்யவே இல்லை. தேநீர் கடைக்குள்ளே நுழைந்த போதுதான் தெரிந்திருக்கிறது இரட்டை குவளை முறை இருந்தது. இரட்டை குவளை முறை வேங்கை வயலில் மட்டும்தானா இருக்கிறது? புதுக்கோட்டையில் பரவலாக பல கிராமங்களில் இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலும் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெரும்பாலான கிராமங்களில் இரட்டை குவளை முறை இருக்கிறது. வேங்கை வயலில் மட்டுமல்ல. காவல்துறை நினைத்தால், தமிழ்நாடு அரசு நினைத்தால் ஒரே நாளில் இரட்டை குவளை முறையை ஒழித்து கட்டிவிட முடியும். போன உடனே கைது பண்ணாங்களா? இல்ல. அதிகாரி நினைத்தால் உடனே கைது செய்ய முடியும். அதுல ஒரு அம்மாவுக்கு சாமி வேறு வந்துச்சு. பறையர்கள் கோயிலுக்குள் நுழைந்தால்தான் சாமியே வரும் போல் இருக்கு. நல்ல வேளை கவிதாராம தூக்கி உள்ள போடுன்னு சாமி வந்த அம்மாவையும் தூக்கி உள்ள போட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன உண்மை தெரிகிறது என்றால், அதிகாரிகள் நினைத்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் தீண்டாமை கொடுமைகளை, சாதிய வன்கொடுமைகளை 24 மணி நேரத்தில் ஒழித்து கட்டிவிட முடியும். அதுதான் உண்மை. இன்னும் தொடர்கிறது என்றால் அதற்கு காரணம் அரசும் அதிகாரிகளும் அதிலே போதிய ஈடுபாடு காட்டவில்லை, தயக்கம் காட்டுகிறார்கள் என்பதுதான். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தேர்தல் நடத்தும் போது நாம் அந்த உண்மையை களத்தில் கண்டோம். தேர்தலை விரும்பி இருந்தால் அடுத்த தேர்தலிலேயே அதிகாரிகள் நடத்தி இருக்க முடியும். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நடத்தவில்லை. காரணம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தபோது கலைஞரிடத்தில் நான் எழுப்பிய முதல் கோரிக்கை இதுதான். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் தேர்தலை நடத்த வேண்டும் ஆணையிட்டார். அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார்மங்கலம் கொட்டக்காட்சி எந்தலில் தேர்தல் நடந்தது. அதிகாரிகள் நினைத்தால், அரசு நினைத்தால் நடத்த முடியும். தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடத்த முடியாமல் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி காலம் நடத்த முடியாத தேர்தலை ஒரே மாதத்தில் எப்படி நடத்த முடிந்தது? அப்போது ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரவில்லை? அதே போல மதுரையிலே ஒரு நிலப்பிரச்சனை. 1970களிலே தூய்மை துப்புரவு பணியாளர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடத்தை சாதி வெறியர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி சுகபோகமாக வாழ்ந்து வந்தார்கள். வண்டியூர் தீர்த்தக்காடு என்கிற இடத்துல அதற்கு எத்தனை ஆண்டுகள் போராட்டம். அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியவில்லை. மக்கள் எங்காவது ஆக்கிரமித்திருந்தால் உடனே புல்டோசர் வருகிறது, பொக்லைன் வருகிறது, உடனே இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள், அப்புறப்படுத்துகிறார்கள், விரட்டி அடிக்கிறார்கள். காவல்துறையாக இருந்தாலும் வருவாய்த்துறையாக இருந்தாலும் அதிகாரிகளிலேயும் சாதி வெறியர்கள் இருக்கிறார்கள், சாதியவாத சக்திகள் இருக்கின்றன. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. கவிதாராமுவால், வந்திதா பாண்டேவால் செய்ய முடிந்ததை ஏன் மற்றவர்களால் செய்ய முடியவில்லை? எல்லோருக்கும் சட்டம் பொதுவானதுதானே. கவிதாராமுக்கு ஒரு சட்டம், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு சட்டமா? இல்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு இயற்றிய சட்டம். பிபி சிங் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினால் இந்த சாதிய வன்கொடுமைகள் அரங்கேறாது. தொட்டியிலே, இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே மனித கழிவை கலந்தவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.
தமிழக அரசு இப்போது அதை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. காதலன் காதலி ஊர் விட்டு ஊர் ஓடினால் ஓடி போனவர்களை தேடுவதற்கு காவல்துறை கையாளுகிற உத்தி, அந்த பையனுடைய அப்பா அம்மா வயதானவர்களாக இருந்தாலும் தூக்கி கொண்டு வந்து காவல் நிலையத்திலே உட்கார வைத்து நாள் கணக்கிலே பட்டினி போட்டு அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிற வரையில் உங்களை விடமாட்டோம் என்று நெருக்கடியை தருவார்கள். மாநிலம் விட்டு மாநிலம் கூட போலீஸ் தேடிக்கொண்டு போகும். நம்முடைய கட்சிக்காரர்கள் மீது ஏதாவது வழக்கு இருந்தால் கூட நம்முடைய தலைமை அலுவலகத்திற்கே தேடி வருவார்கள். உள்ளே வந்து ஆளை பிடிப்பார்கள். காவல்துறைக்கு அந்த அளவுக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு. என்ன வேங்கவேல் கிராமத்திலே குடிநீர் தொட்டியிலே மனித கழிவை கலந்தவன் யார் என்பதை கண்டறிவதிலே என்ன சிக்கல்? கார்த்திகேயன் தலைமையிலே விசாரணை குழு போட்டது போல ராஜீவ் கொலை வழக்கிலே கார்த்திகேயன் IAS தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு போட்டதை போல இங்கே ஒரு விசாரணை குழுவை போட வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. வரவேற்கிறோம். உண்மையில் அந்த மனித கழிவை கலந்தவன் யாராக இருந்தாலும் அவன் கைது செய்யப்பட வேண்டியவன். அதுதான் முக்கியமானது. கோவிலை திறந்து விட்டது எவ்வளவு முக்கியமோ, சாமியாடி இழிவுபடுத்தி சாதியை இழிவுபடுத்தி பேசியவரை கைது செய்தது எவ்வளவு முக்கியமோ, இரட்டை குவளையை வைத்த கடைக்காரனை கைது செய்தது எவ்வளவு முக்கியமோ, அதை விட 100 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த மனித வளத்தை தண்ணீரில் கலந்தது. கொடிய குற்றம், கேவலமான குற்றம். இந்த கமிஷன் போட்டாலே சிக்கல் தான், விசாரணை குழு போட்டாலே. ஏனென்றால் அந்த விசாரணை குழுவிட கவிதா ராமுவை போல, வந்திதா பாண்டேவை போல நேர்மை திறம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை. நேர்மை திறம் உள்ள அதிகாரிகள் வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தை தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும். அட்ராசிட்டி போல் சாதிய வன்கொடுமைகள் நடக்காத மாவட்டமே இல்லை என்கிற அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பிரச்சனைகள் இருக்கின்றன. எந்த ஊரிலும் மீன் பாசி குத்தகை எடுக்க முடியாது, விறகு பாசி குத்தகை எடுக்க முடியாது, கோவிலில் நுழைய முடியாத நிலை இருக்கிறது. ஏரி குளம் போன்றவற்றில் இரட்டை துறைப்பாடு இருக்கிறது. என்னென்ன தீண்டாமை கொடுமைக்கான சாதிய வன்கொடுமைகளுக்கான வடிவங்கள் இருக்கின்றனவோ அத்தனை வடிவங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக இருக்கின்றன. சாதிய வன்கொடுமைகள் நிலவுகிற மாவட்டமாக மதுரை மாவட்டம் விளங்குகிறது. அங்கே அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், வன்கொடுமைகள், படுகொலைகள், ஆணவ கொலைகள் அதிகம் நடப்பதால், வழக்குகள் பதிவாவதால், பதிவாகக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து அந்த டேட்டாவை வைத்து மதுரை மாவட்டம் முன்னணியில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டங்களில் வழக்கே பதிவாகவில்லை என்கிற போது வன்கொடுமைகள் எப்படி தெரியும்? வன்கொடுமைகள் நடந்தால் வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அதுதான் காவல்துறையின் கடமை. பெரும்பாலான இடங்களில் நாம் புகார் செய்தால் கூட வழக்கு பதிவு செய்வதில்லை. ஒருவேளை தப்பித்தவரை வழக்கு பதிவு செய்தால் கூட குற்றவாளிகளை கைது செய்வதில்லை. ஒருவேளை நாம் போராட்ட நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வற்புறுத்தினால் கூட ஓரிரு நாட்களில் அவர்கள் ஜாமீனில் வந்துவிடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. ஒரு மாதம் கழித்து நமக்கே தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, பொய் புகார்கள் என்று வழக்குகளை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். இதுதான் நடக்கிறது தமிழ்நாடு மிஸ்டேக். உண்மைக்கு மாறான தகவல் என்று அதிகாரிகளே முடிவு செய்து சாதி வெறியர்கள் மீதான வழக்குகளை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். வழக்கு பதிவு செய்வதே இல்லை. பதிவு செய்தாலும் குற்றவாளிகளை கைது செய்வதில்லை.
கைது செய்தாலும் குறிப்பிட்ட காலம் வரையில் சிறையில் இருக்க விடுவதில்லை. அப்படியே அவர்கள் சிறையில் இருந்தாலும் அந்த வழக்கு ஒரு மாதத்தில் அல்லது 1.5 மாதங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கிற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களில் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்கிற பெயரில் தவறான தகவல், பொய்யான தகவல், ஆதாரமில்லாத தகவல், உண்மைக்கு மாறான தகவல் என்ற அடிப்படையிலே அந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். நிகழ்கின்றன ஆணவ கொலைகள் தலைவிரித்தாடுகின்றன. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களை தேடி பிடித்து படுகொலை செய்வது, கூலிப்படை வைத்து ஏவி படுகொலை செய்வது, அதுதான் ஆணவ கொலை. அது ஆங்கிலத்திலே ஆணவ கில்லி என்கிறார்கள், தமிழிலே கௌரவ கொலை என்கிறார்கள். எது கௌரவம்? சாதி கௌரவம், வளட்டுத்தனமான கௌரவம், காட்டுமராண்டித்தனமான கௌரவம், பைத்தியக்காரத்தனமான கௌரவம். 10 மாதம் பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் ஆள் வைத்து கொலை செய்யக்கூடிய பைத்தியக்காரத்தனம் அது. கிராமத்தை சார்ந்த நூற்றுக்கணக்கான முத்தரையர் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் கூட்டாக முடிவு செய்து தலித்துகளின் குடியிருப்பு பகுதியிலே இருக்கிற குடிநீர் தொட்டியிலே மனித கழிவை கலக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தார்கள். அப்படியா நாம் சொல்லுகிறோம்? இல்லை. யாரோ ஒரு பயல், கேவலமான பயல், சாதிவெறி பிடித்த பயல், ஏதோ ஒரு சாதி சங்கத்தோடு தொடர்பு உள்ளவனாக இருப்பார், அல்லது சங்பரிவார அமைப்புகளோடு தொடர்பில் உள்ளவனாக இருப்பார். இந்த இழி புத்தி அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வரும். பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, சமூக மோதல் உருவாக வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். சங்பரிவார்கள் அவர்களே தங்கள் கோவிலில் கொண்டு வைத்துவிட்டு முஸ்லீம்கள் வைத்தார்கள் என்று சொன்ன கதைகள் ஏராளம் உண்டு. அப்படி மாலேகான் என்கிற இடத்திலே குண்டுவெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு பெண்மணி இப்போது நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கிறார். பிரக்ஞா என்ற ஒரு பெண்மணி அண்மையிலே முஸ்லிம்களை மிக கேவலமாக பேசி கர்நாடகாவில் அவர் மீது வழக்கு பதிவாகி இருக்கிறது. அவர்களே திட்டமிட்டு செய்வார்கள். இந்த பகுதியிலே மக்களுக்கு இடையில் முத்தரையர் சமூகத்திற்கும் ஆதிதிராவிடர் சமூகத்திற்கும் அண்மையிலே எந்த மோதலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கோவிலே நுழைய அனுமதி இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும், இரட்டை கோடை முறைகள் தேநீர் கடைகளில் இருந்தாலும் அண்மை காலங்களில் ஏதும் மோதல் நிகழவில்லை. தலித்துகள் இதையெல்லாம் சகித்துக் கொண்டு கடந்து போகிறான். இதற்காக சண்டை போடுவதில்லை. புகார் கொடுத்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காது என்பது அவனுக்கு தெரியும். வருவாய்த்துறை கண்டுகொள்ளாது என்பதும் தெரியும். ஆகவே மோதல் இல்லை. ஆனால் ஒரு வாளி நிறைய அள்ளி கொண்டு போய் கொட்டியிருக்கிறார்கள். எவனோ போய் மேலே உட்கார்ந்து வெளியே இருந்து விட்டு வந்து விட்டான் பைத்தியக்காரன் என்று சொல்லுவதற்கு இல்லை. அல்லது ஏதோ அள்ளி தூக்கி எறிந்ததா அங்கே போய் வீழ்ந்து விட்டது என்று சொல்லுவதற்கில்லை. 4 நாட்கள் கழித்து போய் பார்க்கிற போதும் அந்த குடிநீர் தொட்டியில் ஏராளமான மனித கழிவு மிதந்திருக்கிறது. ஒரு வாரம் அந்த தண்ணீரை இந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பொதுவான குடிநீர் தொட்டியில் இருந்து தலித்துகளுக்கும் தண்ணீர் தனியே கிளை வழியாக பைப் வழியாக வந்திருந்தால், எல்லோருக்கும் பொதுவான குடிநீர் தொட்டி இருந்திருந்தால் இந்த வேலையை அவர்கள் செய்திருப்பார்களா? ஏன் இது நிகழ்கிறது? அதிகாரிகளுடைய மெத்தனம். தனி சுடுகாடு ஏன்? பொது மயானம் வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு முறைக்கு 5 முறை தீர்ப்பளித்திருக்கிறது. தனி சுடுகாடு இருப்பதனால்தான் தனி சுடுகாட்டு பாதை தேவைப்படுகிறது, தகராறு நடக்கிறது. வீரமங்கலம் கிராமத்திலே பொதுச்சாலையிலே பிணத்தை எடுத்து செல்ல முடியவில்லை. கண்டியானத்தம் பேரூராட்சியிலே சுடுகாடு செல்வதற்கு பாதை இல்லை. இப்படி நாம சர்வே பண்ண ஆரம்பித்தா எல்லா கிராமங்களிலும் இருக்கும். எண்ணற்ற பல கிராமங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு, அரசுக்கு இருக்கிறது.
இதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கேவலத்தை கண்டிப்பதற்காகத்தான் 10,000 பேர் இருக்கிறோம். குளத்திலே மீன் குத்தகை விடுகிறார்கள். அரசு மடம் கோவில் சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு செய்வதை போல நீ கான்ட்ராக்ட் வேலை விட்டா அதுல எந்த ஷெட்யூல் காஸ்ட் போய் இடம்பெற முடிகிறது? சக்திகளாக இருக்கிற எல்லோரும் பேச வேண்டும். அந்த சூழல் இன்றைக்கு தமிழகத்திலே கனிந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் ஷெரீப் நம்மோடு அமர்ந்திருக்கிறார், ஆசை தம்பி அமர்ந்திருக்கிறார், முகமது கனி வந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது. ஜனநாயக சக்திகள் அமைதி காப்பதுதான் வேதனை அளிக்கிறது, வலியை தருகிறது. இந்த அவலத்தை அனைத்து தரப்பாரும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் கண்டிக்க வேண்டிய ஒரு கொடூரம் குரூரம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் இதை சுட்டிக்காட்டுகிறது. செய்ய வேண்டாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக செய்ய வேண்டாம், இந்த அரசின் நன்மதிப்புக்காக செய்ய வேண்டும். இது திராவிட மாடல் அரசு என்கிற முறையிலே, சமூக நீதி அரசு என்கிற முறையிலே சாதி வெறியர்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. பொது அரங்களை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது தனிப்பட்ட ஒரு கட்சியின் கோரிக்கை அல்ல, ஒரு சமூகத்தின் கோரிக்கை, தமிழ் சமூகத்தின் கோரிக்கை. குடிநீரிலே மனித கழிவை கலப்பது என்பது ஒரு கேவலமான சமூக உளவியல். இது மாற்றம். யாரா இருந்தால் என்ன, மனிதன் மனிதன் தானே. இன்னும் இந்த இந்திய மண்ணில் சாக்கடைக்குள்ளே மனிதன் மூழ்கி சுத்தம் செய்யக்கூடிய நிலை, மனிதன் மலத்தை மனிதனே அள்ளும் அவல நிலை உலகில் வேறு எந்த தேசத்திலும் கிடையாது. இன்னைக்கும் சட்டியில அள்ளி தலையில சுமந்துட்டு போகக்கூடிய கொடுமை நிகழ்கிறது. வட இந்திய மாநிலங்களில் இன்றைக்கும் ட்ரை டாய்லெட்ஸ், உலர் கழிப்பறை, தண்ணி ஊற்ற முடியாது, போய் உட்கார்ந்துட்டு வரலாம், அவ்வளவுதான். அதை சுரண்டி அள்ளி சட்டியிலே எடுத்துக்கொண்டு போய் தலையிலே சுமந்து கொண்டு போய் வெளியிலே கொட்டுகிற தொழிலை இன்னும் மக்கள் இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு அதை அனுமதிக்கிறது, வேடிக்கை பார்க்கிறது. கழிப்பறை இல்லாமல் மக்கள் பொது இடங்களிலே கழிப்பது இந்தியாவை தவிர வேறு எந்த தேசத்திலும் கிடையாது. இந்தியாவை தவிர எந்த தேசத்திலும் கிடையாது. மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் இந்தியாவை தவிர உலகில் வேறு எந்த தேசத்திலும் கிடையாது. ஈழத்திலிருந்து அடைக்கலம் தேடி உலக நாடுகள் முழுவதும் தமிழ் சொந்தங்கள் போய் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அப்படி அகதிகளாக வரக்கூடிய தமிழர்களுக்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் வந்தவுடனே வீடு தருகிறார்கள், வேலை தருகிறார்கள், அவர்களுக்கு சம்பளம் தருகிறார்கள். தடுப்புச் சட்டம் எத்தனை புகார்களில் பதிவாகி இருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத மாநிலங்களும் தமிழ்நாடும் ஒன்று, யாரும் மறுக்க முடியாது. அண்டை மாநிலங்களில் கூட அது தீவிரப்படுத்தப்படுகிறது. ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார்கள் யாராவது எங்கள் இந்துக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று ஓடோடி வந்து இந்த மக்களை சந்தித்திருக்கிறார்களா? ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொண்டு சேரிக்கு வருவார்கள். கோவில் கட்டுவதற்கு பணம் கொடுக்க வருவார்கள். விநாயகர் சதுர்த்தி நடத்துவதற்கு பணம் கொடுக்க வருவார்கள். தனியே நீ கோயில் கட்டிக்கொள், தனியே உனக்கு சுடுகாடு வைத்துக் கொள் என்பது நல்ல எண்ணத்தில் சொல்லப்படுவதல்ல. இந்த சாதிய இடைவெளியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற ஒரு சதி முயற்சி அது. நாம தனியே கோயில் வேண்டாம், ஒரே கோயிலில் கும்பிடுவோம். தனியே சுடுகாடு வேண்டாம், ஒரே சுடுகாட்டில் பிணம் புதைப்போம். தனியே துறைப்பாடு வேண்டாம், ஒரே ஏரியில் ஆற்றில் குளிப்போம். இதுதான் சாதி ஒழிப்பு அரசியல். இதுதான் சாதி ஒழிப்பு அரசியல். இதுதான் பெரியார் கண்ட கனவு.
இதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு. சாதி அடிப்படையிலே வேறுபாடு கூடாது, பாகுபாடு கூடாது என்பதுதான். அந்த அடிப்படையிலே விபி சிங் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்பதுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். குடிநீர் தொட்டி மனித கழிவை கலந்து இந்த கொடூரத்தை அரங்கேற்றியவர்களை கண்டிப்பதற்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை. தமிழ்நாடு முழுவதும் தொடர்கிற சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைப்பதற்காகவும் தான் இந்த ஆர்ப்பாட்டம். சந்திக்கிற போதும் இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தை வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும். வேங்கை வயலில் மனித கழிவை கலந்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும். இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து, இந்த கேவலத்தை கண்டிப்பதற்காக நான் விடுத்த அழைப்பை ஏற்று திரண்டு வந்த என் உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கு நமது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஹாப்பி நியூ இயர் என்று 2023 ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.